நாலா நாத்துனா ஒரு ஆடுனா என்ன 4 நாத்துனா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உந்துருப்பட்டாமா அதான் செல்லுல பாத்தியா செல்லுல வந்துச்சு அப்படியா இல்ல போன வருஷம் ஆடுனா விட்டுருக்காங்க இதே பாத்துறேன் சாமி கட்டிக்கிற பேரே வரும் பகவான் பாஞ்சாலி வரும் இதே பாஞ்சாலி வரணும் ஏய் சுபத்திர வண்டி
வணக்கம் 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 உமது ஓய் என்னென்னைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். அப்படியே விட்டு மகாராஜா வாங்கய்யா, வணக்கம் 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 வணக்கம். அப்பா, ஆ, என்னென்னைக்கும் நல்லவனாக வாழ்ந்திருப்பாய். வணக்கம் ஐயா. உமது ஓ தம்பி ஆ என்ன ஊரு இது? இதோ அரசகுப்பம் அரசங்குப்பம். ஆஹா. ஆ, அரசங்குப்பம். ஆஹா. அரசங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த தம்பி ஓ ஏன்னா இங்க கூடியிருந்த சபை எதனால் கூடப்பட்ட சபை? உருவடி திருவிழா முன்னிட்டு ஓஹோ. எதுக்கு ஊர் அடிக்கிறாங்க அம்மா அடிப்பா கபடியா நிச்சயம் ஜாதி முன்னிட்டு வயித்துல கொஞ்சம் அப்பதான் ஊர் அடிக்கிறது மாலாய கண்ணன் திருவிளையாடல். வைகுந்தமே பொற்பிடமாய் அமர்ந்தருடைய மாலாய கண்ணன் திருவிளையாடல் முன்னிட்டு தம்பி வைகுந்தமே பொற்பிடமாய் அமர்ந்தருடைய அமர்ந்தரக்கூடிய ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி நாராயணமூர்த்தி. 10 அவதாரமூர்த்தி ஆ, தம்பி அதில் ஒரு அவதாரம் ஆஹா. கண்ணின் அவதாரம். கண்ணடாவதாரம். அவதாரம் ஆமாண்டா. ஆ, சரிமா அப்படி கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு ஆமாய்யா, ஒரு திருவிளையாடல் பாருங்க. அப்படி ஆ, அந்த கண்ணுடைய பார்த்திருக்கும் பாரதிருக்கோம் கண்ணனுடைய பார்த்திருக்கும் அதற்கு இன்னும் ஆ, மற்றும் உள்ள அனைத்து தெய்வத்திற்கும் ஆஹா. பாரதிருக்கோம் தம்பி நாடக பேராசிரியர் பேராசிரியர் கலைமாமணி விருது பெற்ற ஆ, சேகரையா பார்த்திருக்கும் பார்த்திருக்கும். இன்னும் கிருஷ்ணனையா பார்த்திருக்கும் ஆமாங்க. மற்றும் குழுவினருக்கும் ஆ, அன்பு உள்ளம் படைத்த அருமையின் தகுதிவர்களுக்கும் தகுதிவர்களுக்கும். கட்டுடைய கலைஞர்களுக்கும் இந்த சிறுவன் ஒரு வாடி ஒரு கோடி ஒரு வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம் எப்படி வச்சல சொல்றவாடா. எப்படி விளக்கம் பூபதி? எப்படி துரியோதனன் 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 ஆமா தம்பி அந்த டெல்லி ஐயா அஸ்தாவர் தங்க வரக்கூடிய குளே துரியோதனன் துரியோதனன் டெல்லி பாட்சா வெளிவாச்சா அரவக்கொடியோர் வணங்காமுடி சேகரன் புச்சகர் முடியோ கையில் நிறைவேடியோர் முடியோ பூச்சக்கரவுடையோர் யாருக்கு தலை வணங்க யாருக்கும் வணங்காமுடியோர் வாச்சோ டெல்லி பாட்சா தம்பி. ஏய் இப்ப மாணி பாஷா யாரப்பா ஏய் துரியோதனன் 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 அப்படி விளக்கமா அப்படி விட்டது ஆமாண்டா. ஆஹா தம்பி ஓய் எங்க அப்பா இருக்கின்றார் பார். உங்க அப்பா யாரு திருதாட்டு மண்ணிற்கும் பின்னாடி வணக்கம் காந்தாரி அம்மையருக்கும் பின்னாடி அம்மிக்கோ துரியன் முதல் துரியன் முதல் விகடக்கடை கடை பூபதி ஓ சுத்தமா ஆ. சுத்தமா தொண்டைக்கும் போது ஆண்கள் பண்ண. ஓய் அப்பா ஏண்டா இல்லடா அப்ப ஒரே அப்படியே படுத்துட்டு பாருங்க இல்ல, ஒரு தெருவுக்கே பிறந்திருப்பாங்க. இல்லடா 100 பேர் இந்த பொண்டாட்டி வந்தமாக்கா கொண்டாந்து வா. ஐயோ, ஐயோ. என்னடா இல்ல அப்பா அப்பாங்க அம்மா அப்பா பாராட்டணும் அவங்க அப்பாவை தான் பாராட்டணும். ஏன்னா அவுத்து விட்டு கோமந்து எரிக்கட்டை காணா ஏ வேலை ஆக்கிறதாலே அவங்க அப்பாவுக்கு உட்காந்து சாப்பிட ஆ, வேணாம் சாப்பிட வேணாம். ஏய், அப்பா, என்னத்துக்கு அப்பா எதனா ஒண்ணு உட மாமே உட நாடு தப்பாக்க பட்டு போறாரு. ஏய், நான் சொல்ல மாட்டேன் உனக்கு சாப்பிட விட போ பூபதி ஓ அப்படி 99 ஆண்கள் பிறந்தோம். ஆமா ஆமா என்னோட தங்க இருக்கின்றது. ஓ தகிச்சிருதா ஆமாண்டா. ஒரே வா ஏடா டேய் நானும் கல்யாணம் ஆகுற பையன் ஓஹோ. தகிச்சி கல்யாணம் ஆகுது இருக்குது தங்கச்சி வேணுமா? இல்லையா ஏ தம்பி ஆ திருமணம் ஆயிடுச்சுடா. அப்ப வேணாம் நீ பக்கத்துல தங்க இருக்கிறது பார். துர்ச்சடை துர்ச்சடை துர்ச்சடை. ஓ உன் தங்கச்சி துர்ச்சடியா தங்கையோடு சேர்த்தா ஆக மொத்தம் எனக்கு 100 பிள்ளைகள் பிறந்தோம். 100 பேர் ஆமாண்டா. அப்படி பிறந்திருந்தாலும் உண்மையிலேயே தம்பி சந்தோஷமா இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆமா. ஆனால் எங்களுக்கு பங்காளி இருக்கின்றார்கள். ஒரு பகல் இருக்காளா ஆமாண்டா. யார் யாரு ஐவர் ராஜாக்கள் ராஜாக்கள் பாண்டுமக ராஜனுக்கும் ராஜனுக்கும் குந்தி மாத்திரை தேவிக்கும் ராஜாதேவி ஐவர் ராஜாக்கள் பிறந்தார்கள். ராஜாக்கள் பிறந்தீங்க தம்பி ஓ அப்படி பிறந்திருந்தாலும் ஆ. சந்தோஷமா வாழ்ந்திருந்தோமே. ஆமா ஆமாட்டா. இந்தாங்க. ஆனா ஆ. 105 பிள்ளைகளுக்கும் ஆமா தம்பி ஓ குரு குரு சோராட்சாரி ஆ
இரண்டாவது குரு கிருபாச்சாரி தாத்தா இருக்கின்றார்ப்பா வீட்டாச்சாரி வீட்டுவாச்சாரி தம்பி ஓ எப்பா சாரி 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 ஆமாட்டா அவர் தாத்தாவோ வீட்டுவாச்சாரி வீட்டாச்சாரி சந்தோஷம் அனைவரும் சென்று ஆ கல்விச்சாலைக்கு சென்றிருந்தோம் ஓ பள்ளிக்கூடம் போறீங்க ஆமாண்டா 105 பேரும் அப்படி கல்விச்சாலைக்கு சென்று ஆ. அவர் கல்வி பயின்று வந்தோம் ஆமா தம்பி வந்த நேரத்தில் அந்த நேரத்தில் நாரத முனிவர் ஓடி வருகிறான் யார் உங்க பள்ளிக்கூடத்துக்கு ஆமாண்டா ஓ வந்து பிரின்சிபலா இருப்பாரு தம்பி ஓடி வந்து அடே துரியோதனா தெரியாதா வாடா வாடா. நைட் வாக் பண்ண வந்த உடனே நாரத மகா முனிவர் ஒரு பெருத்த பெலா கரியை கொடுத்து விட்டார் வாங்கிட்டியா ஆமாடா எடுத்து பெலாகாடி கொடுத்த உடனே துரியோதனா ஓய் அதை இரண்டாக பிளந்து என்ன பிளந்து சரி பாதியாக சரிசா பதியாக சரிப்பாக நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க சொல்லிவிட்டார் சொல்லிட்டு அவரு தம்பி போயிட்டாரு சொல்லிவிட்டு சென்று விட்டார் ஆமா அந்த பிளா கரியை ஆ இரண்டாக பிளந்து பிளந்து பார்த்த உடனே பார்த்த உடனே தம்பி ஓய் 105 சுரை இருந்தது அதுல ஓ இந்த பெலாகாடி இருந்தாங்க பிளந்த உடனே ஆமாண்டா 105 சொல்லி இருந்தது இருந்து விட்டது ஆ. எழுந்து ஆ ஒவ்வொரு சொல்ல கொடுக்கின்றேன் ஓ தம்பிமாருக்கு 105 பேருக்கு ஒண்ணு குத்துவாங்க ஆமாண்டா ஆ கொடுக்கின்ற நேரத்தில் ஏதாச்சு தம்பி ஓ பீமனை கண்டான் பார் ஆமா பீம அப்படியே துரியோதனா ஏ குடுக்காத நிறுத்துடா 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 ஏய் போடுடா ஏங்க அவன் துரியோதனா பீம ஏய் எல பயத்துல நிறுத்துடா நித்ரா பாடி யாரா பாடி ஐயா பீம சொல்றாங்க நான் சொல்றா நிறுத்துடா ஏய் ஏய் குறுக்கு நிறுத்துடா ஐம்பி தரவனுக்கு தம்பி அப்படி பீம வந்து நித்ரா தம்பி நிறுத்தா சொல்றா ஏய் அப்படி யார நிறுத்த சொன்னா ஏன்டா சொன்ன கேட்டா டேய் துரியோதனா ஏய் துரியோதனா 105 சொல்ல இருக்கின்றது பார் 105 சொல்லல எங்களுக்கு சேர வேண்டிய பேர் பாபா பேர் பாதி பெலாக்கடி குறா 52 சோழன குறா கேக்குறான் யார் பீம கேக்குறா கேக்குறான் பாடுறா அவனுக்கு என்ன வாட்டம் திமிர் வாட்டம் தான் குடிக்கலாம் அவங்களுக்கு எதுக்கான ஒரு பங்காளி சொல்லி ஆள் ஒண்ணு கொடுத்து வரும் தம்பி அதுல போய் பாதி 52 சோழ கேக்குறான் கேட்காப்பான் ஆ ஏய் அப்படியோ இந்த சிறு வயதிலே சின்ன வயசுல இந்த பெலாக்கடியை கேட்பவன் எல்லா சோழல பாதி பாக கேக்குறானா கேட்கிறேன் என்று சொன்னார் காலத்தில் பிற்காலத்தில் நாட்டியை கேட்பான் கண்டிப்பா கேப்பாது பேசுங்க தம்பி நாட்டை கேட்பான் அதனால ஆ. என்னுடைய பங்காளிக்கு தானே ஆமா ஐவர் ராஜாக்களுக்கு ராஜாக்களே. என்ன போல நல்ல செய்தி அவனுக்கு கிடையாதுடா ஐயோ ராஜாவுக்கு உன்னை போல நல்லது செய்து எதுவுமே இல்லையா சத்தியமா அவனுக்கு கிடையாது அப்படி என்னதான் செஞ்சீங்க தம்பி ஓ சாப்பிடறமே சாப்பாடு ஹாய் சாப்பாடு சாப்பிடுறா சாப்பாடுங்க சாப்பாடு சாப்பிடறமே சாப்பாடு சாப்பாடு சாப்பாட்டின் விஷத்தை கலந்து பார்த்து ரசத்தை கலந்தீங்க ஆமாண்டா ஆ குடிக்கின்ற ஜலம் குடிக்கிற தண்ணியில தம்பி ஆ பூர்வ செய்தட்டு பார்த்து குடிச்சு நட்டீங்க படிக்கின்ற பாய்தலில் வாயில பாம்புகள் விட்டீங்க ஏராளமான பாம்புகள் விட்டு பார்த்தேன் ஆ, ஆ. நடக்கின்றமே வழி வழியில் ஆ. லட்சம் விட்டு பார்த்தேன் ஆ. திருட்டு அப்படியா பசங்க ஆ ஆமாடா இறந்த தொடர்பு கட்டியா ஏய் பங்காளி போய் உதவி நல்லது செய்யலாமா சாப்பாடு ரசத்தை கழிக்கிறா குடிக்கிற கொடுத்துல குடிச்சுனா ஒருத்தன் கூட சாப்பிடுறான் பாதி. நல்ல புண்ணியம் வேண்டாம். தம்பி ஆ திருட்டு அப்படியா பசங்க ஆமா ஒருத்தன் கூட சாப்பிடுறான் என்ன சொல்றீங்க ஆமாண்டா ஐயோ ராஜாக்களுக்கு நல்ல எண்ணம் ஆ. ஆமாடா. ஏய், அப்படியா கேட்கணும்டா? நான் சொன்னேனா ஏய். கூட்டமெல்லாம் நெஞ்சே குறுகுறுடுங்க ஓஹோ. அப்ப தப்பு செய்யவும் எவன் நிமிந்து நடப்பானா ஏய், அப்ப தேவல போய் பாகத்தை குடு ஏய் மனோ, நாட்டுக்கு பேரரசன் அவன் எங்கடா பிறந்தான்? அவ காட்ட போறோம் அங்க போய் காட்டு நாட்டை கேட்கணும், இங்க வரல மாட்டாங்க. இங்க வரதா கூடாது வரலாமா ஆமா தம்பி? அவெல்லாம் ஏங்க நான் அவெல்லாம் சுத்தமா ஒரே அப்பனுக்கு ஒரிஜினல் பண்ணவனுங்க அப்ப யாரு மொட்டை பக்கி ஏண்டா குண்டு தெரியா இவருனா 10 பேர் போந்தாரு எனக்கு போறதாரா அது எப்படியோ அப்படி கூட இருக்கலாம் ஒழுங்கா இருந்திருக்கான் என் மகனே சொல்லுங்க அப்படி சும்மா கண்ட பையன் சும்மா வெள்ளாட்டு வேலை தாலி கட்டி பண்ணலாம் சொல்லுவான் ஏய். அதெல்லாம் நீ காலில் வாங்க கூடாது தம்பி, அரசாங்கத்தின் விஷயம். அதேதான் ஏய், நீ என்கிட்ட சொல்லுங்க நான் உங்ககிட்ட மூங்க மாட்டேன் ஆ. சும்மா கண்டுங்க அவங்க அப்பனுக்கு 2 கண்டு சொல்ல டேய், அவன் பேச்சு கேட்க எங்க அப்பனே சொல்லணும் குத்தி காட்டுறான் பார். ஏய்,
தம்பி ஆ. இது பெரிய எடுத்து சமாச்சாரம் அதேதான் சொல்லக்கூடாதுடா. வெளியே சொல்லக்கூடாது நொல்லிமுட்டி போய் என்ன கோவம் வரக்கூடாது வரக்கூடாது. யாரு வரக்கூடாது? ஏய், நான் சொல்றேன். அப்படி ஆ. கொல்ல வேண்டும் என்று பலவரை சுற்றி செய்து பார்த்து தோத்து. திருடி தேடியா பசங்க அவனை ஒய்யல. ஆஹா. அது மட்டும் இல்லாமல் ஆ. என்ன செய்ய தெரியுமா தம்பி? ஆ. பட போடா. தம்பி பாபாஜி, ஐயா மகாராஜா ஐயோ ராஜாக்களை கொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று அரக்கு மாளிகை ஏற்படுத்தினேன். அதுக்கு மாளிகை ஏற்படுத்துறீங்க. அரக்கு மாளிகை என்றால் தம்பி தீக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் அனைத்து பொருட்களும் சேகரித்து சேகரித்து அது என்னென்ன பொருளா? அரைக்கு மெழுகு கொம்பனியா வெடிப்பு சரவத்தி கெண்டகம் பெட்ரோல் சீரகம் கடுகு மிளகாத்தூள் மகா இதுக்கு வேலை கொடுக்காத. அதாங்க போடுறாங்க அதெல்லாம் போல என் வீட்ல ரசத்துக்கு போட்டேன். நீ அரைக்கு மாளிகை போட்டேன். அரக்கு மெழுகு சங்கல்யம் ஆமா. சரவத்தி இப்படி சொல்லப்பட்ட ஆ. தீக்கு சம்பந்தப்பட்ட ஏய், அனைத்து பொருளும் அதுக்கு சேகரித்து எதுல போடுவாங்க ஓ எதுல போடுவாங்க சேகரித்து ஆமா ராஜாக்களை ஆ. ஒரே தீக்குச்சில் கொல்லான்னு பார்த்தான் ஆமா அது தேட வைக்க தம்பி. ஆ அத இருக்கின்றார் பார். ஆ யாரு யாருங்க தம்பி? ஓய் அந்த ஏய் சும்மா சும்மா தேவட பசங்க சொல்லாதீங்க ஏடா தேவடால கொண்டு போய் தான் தேவட பையன் சொல்லுவோம் டேய் ஆமாங்க பழமொழி சொல்லிடுறாங்க தேவட பார்த்து தேவட கட்டி நம்மளே தேடி ஒண்ணுலோ ஏய் அதெல்லாம் உங்கள மாதிரி ஆள் தம்பி. நாங்க தேவட பசங்களா ஆமாடா நான் உனக்கு பங்காளி பாக்க தரேன் பாடு ஏய் தம்பி ஓ இது பெரிய எடுத்து சமாச்சாரம். நாங்கள குட்டி சமாசம் அரசாங்கத்துல உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாடுறான். ஏய் ஐயா உங்க கை கட்டிட்டு வந்து சொல்றான் என்ன ஐயாவா கபடி கை கட்டி வந்து சொல்லு என்ன ஐயா எங்க தேடி பேசுற நீ சொல்றா மகாராஜா சொல்லு மகாராஜா அப்படி தம்பி ஆ நான் பார்த்தா ஆமா ராஜாக்கள் சாகவில்லை. ஓஹோ ராஜாக்கள் அப்படியே ஒழியவில்லை. ஒழியவில்லை ஆனால் நாங்கோ ஆ மனோ வாலிப பருவம். அதே அப்பா ஆமாண்டா இந்த 105 பேர்ல பாண்டவர் சாவல சாகவில்லை. ஆனா நாங்க இந்த வாலிப நூறுல இந்த நூறுல ஒரு 10 பேருக்கு கொரோனா வரக்கூடாது யாருடா? இந்த ஏங்க ஏய் சொல்லுங்க கேளுங்க அவன் பாண்டவருக்கு நீ பங்காளி பங்காளி. அவன் செத்துனா உன் வீட்ல காலி பண்ணிடுறாங்க ஓ அதற்காக அவன் ஓ உன் வீட்ல கண்டிப்பா காலி தான் கண்டிப்பா என்ன செத்த நான் வீட்டுல காரியம் தான். அதேதான் அவன் பணியாள இருந்தா அவன் பங்காளி பங்காளி அல்லவா? கண்டிப்பா அவன் என்னைக்கா இருந்தாலும் அவன் சாவ போறான் உன் வீட்ல காலி தான் ஏய் என்னடா என் வீட்டுல என்ன அப்படி மனு ராஜாக்கள் கொல்லான்னு பார்த்தான். பார்த்தா ஒருத்தன் கூட சாகவில்லை. ஆகவில்லை தம்பி நாங்க வாலிப பருவம். வருவான் ஆமாண்டா ஆஹா. திருமணம் செய்யக்கூடிய பருவம். வருவான் ஆனா பாஞ்சாலி ஒரு நிர்வாகத்துக்கு கிடக்குது. ஏனே ஏன்னா ஆ. பாஞ்சாலிக்கு சுயவரம். ஓ பாஞ்சாலிக்கு இச்சா செய்ய வரும் ஆஹா. அப்படி என்று ஆ. 55 தேச ராஜாக்களுக்கு நிர்வாகம் வச்சிருந்தார்கள். ஆஹா. நாங்க நாட்டுக்கு பேரரசர் அல்லவா? ஓஹோ ஆமாண்டா அதுக்கு பேரரசம் பண்றேன் ஏய் ஆஹா. நாட்டுக்கு பேரரசன் பண்றேன் அவனே 55 ராஜாக்களுக்கும் தலைமை தாங்கிய நாடு நாடு நம்ம இஸ்லாமுரம் அசராபுரம். ஆ அது மட்டும் இல்லாமல் தம்பி ஆ ஆனா அப்படி சுயவரத்துக்கு ஒவ்வொரு செல்கின்றோம். ஆஹா. செஞ்சிருந்த உடனே உடனே. அங்க ஒரு நிபந்தனை. எப்படி ஏன்னா ஆ. அனுமந்தாதா என்ற வில்லை கொண்டு வந்து வந்து பாஞ்சாலத்தை நட செய்ய வேண்டும். ஓ பாஞ்சால தேசத்தில் நட வேண்டும் நட வேண்டும். ஆஹா. அப்படி ஆ. அந்த வில்லை முனையில் முனியல் மச்சேந்திர சுழல் சுயல் மச்சேந்திர சுழல் ஆ. கீழே குனிந்த பாவனையாக ஆஹா. இந்த மேலே இருக்கக்கூடிய மச்சேந்திரத்தை அறுக்கலாம். அறுக்க வேண்டும். இந்த வளையாத வில்லை வளைக்கலாம். வளைக்கலாம். இந்த மங்கையை கரை பிடிக்கலாம். பிடிக்கலாம் அப்படி நிபந்தனை. நிபந்தனை ஒவ்வொரு ஆளையும் இந்த வில்லை வளைக்கின்றோம். வளைக்கின்றோம். ஆமாண்டா நீங்க போற ஆளுக்கு ஒரு ஆளை ஏற்றி வளைக்கிறீங்க ஒவ்வொரு ஆளையும் எழுந்து வளைக்கின்றோம். ஆஹா. அந்த வில்லை வில்லை நீங்கள் யாராலையும் வளைக்க முடியவில்லை. ஓ நீங்க போய் அந்த வில்லை
உங்களால யாராலையும் வளைக்க முடியவில்லை. வளைக்க முடியவில்லை. நீ அங்க போலாமா வில்ல வளைக்க? நீ போந்த வில்ல வளைக்க போற போட்டாங்க மெத்த வீட்டுல டேபிள் மேல சாப்பாடு போட்டாங்கடா. சாம்பார் வாங்கி சாப்பிட்டா ரெண்டாவது ரசம் வாங்கினேன். அந்த ரசத்தையே உன்னால வளைச்சு சாப்பிட முடியல. மூணாவது வேலைக்கு போகுது. நீ போய் வில்ல வளைக்கிற. நீ போய் வில்ல வளைக்க பண்ணிக்கோ. ஏய் பேமானி கைத நீங்க மேல எல்லாம் பேசி பாரு. அப்படியே மேல புடிப்பா. அப்படியே மேல பிடிக்காத கீழே பிடி. அப்படி யாராலும் வளைக்க முடியவில்லை. தம்பி அச்சாச்சா வெள்ளம் வச்சுக்கிட்டு நீ வெள்ளம் வச்சு சாப்பிடு. ஐயே உலக மாதிரி தான் வச்சுக்க. நிக்க போறாது. ஏய் கீழே போட்டு வளைக்கிறாங்க. ஏய் சீனி போட்டு வளர்க்கறானே ஐயா நானு. ஏய் என்ன பத்தி ஒரு தட்டு எடுத்துங்க. அப்போனா இது இருக்குடா. அம்மா மெட்ட வலிக்காதா? ஏன் கேளா? அது கால் இல்ல. ஏய் அப்படி மனோ என்ன யாராலும் வில்லை வளைக்க முடியவில்லை. வளைக்க முடியவில்லை. அந்த சபையில் 2 பேர் ஆமாண்டா பிராமணர் அடித்து வைக்கின்றார்கள். ஐயர் அடித்து வைக்கின்றார்கள். அப்போ ஏஞ்சி கேட்கிறான், ஐயா இந்த வில்லை சத்திரியன் தான் வளைக்கணுமா சத்திருந்தா வலிக்கணுமா? இல்ல எந்த ஜாதியார் வளைக்கலாமா வலிக்கலாமா? சொல்லிவிட்டா. அப்படி சொன்னவனே ஏன்னா சபை என்பது பொது, தமிழ் என்பது பொது, கல்வி என்பது பொது, கல்வி என்பது பொது, தடாகம் என்பது பொது. தடாகம் என்பது பொது. யாரு வேண்டுமானாலும் இந்த வில்லை வளைக்கலாம். இந்த மங்கையை கரம் பிடிக்கலாம். தங்கியை கிளம்பிருக்கலாம். அப்படி என்று சொல்றேன். ஆமா ஆனா தம்பி ஓய் அந்த ஐயர் இடத்துல ஏந்தாம் பார். ஐயர் பிராமணர் வடித்து இவர்த்து ஏஞ்சி ஏஞ்சி கண்ணி வைக்கும் நேரத்தில் நிமைக்கு நேரம் அச்சந்திரத்தை அறுத்தா விளையாட்டு வில்லை வளைத்தா மங்கையை கரை பிடித்து கொண்டு போறான்டா. 100 பேர் சும்மா வருதியா? விடலாமா? சத்திரி விட்டு பொண்ணு ஒரு 1000 வந்து இட்டு பார்த்து பாப்பார வச்சால வயிற்று பார்த்து அதானே நம்ம சும்மா இருக்கோம். அரை பேருக்கு பார்த்தா நான் ஏய் ஏய் ஏடா ஏடா அப்படி அவளை விடலாமா? போடாடி நாய் போவா. ஏன் குடுறாங்க? அப்படி தம்பி ஏன்னா அந்த பாப்பார வக்கால வைத்து பார்த்து நம்ம சும்மா அம்மா இருப்பதா என்ன பண்ணுங்க? பொறி பறக்குதுடா. ஒரு பொடி பொடி கொடுங்க. என்னோட தம்பி 99 அவளை சென்று சும்மா சும்மா வாழ ரவுண்டு கட்டடா அவளை அடிக்கிறான். எப்படி ரவுடி கட்டுறீங்க? ஆமாடா. ஒரே ரவுடி கட்டுறோம். எப்படி சாப்பாடு ரவுடி கட்டுறீங்க? அந்த மாதிரி ரவுண்டு கட்டணும். தம்பி ஓய் ஒருத்த பெருத்த உருவம் சபையில் பெருத்த உருவம். அதே சபையில் பெருத்த உருவம் கருத்து ரேகம். தெரியுதா? ஏய் தெரியுதா? என்ன தெரியுதா? சுஜாவண்ண கம்பத்தை பிடுங்கி சும்மா சாடனா பார்த்தது ஒரு சாடு. அங்க புடிச்ச ஓட்டம் தான் நேரா அகஸ்தினாபுரம் தான் போனீங்க. அப்பதான் நீ பார்த்தேன். பாதியிலே 400 ரூபாய் திரும்பி பார்த்துட்டு பார்த்திருந்தா நான் எடி அடிச்சுட்டு பண்ணுவோம். தம்பி ராஜாக்கள் சாதவில்லை ஆமா தெரிந்து கொண்டு அது யாருக்கு வந்து தாத்தா கேக்குறீங்க? தாத்தா கேக்குறேன். தாத்தா, தாத்தா எங்க 100 பேர் அடிச்சாபார் அடிச்சாம்பார். அவன் யாரு? வில்லை வளைத்தவன் யார் அப்படின்னு கேக்குறேன். தாத்தா சொல்லிட்டா வில்லை வளைத்தவன் அர்ஜுனன். அர்ஜுனன் அது இருக்கின்றான் பார். சுஜாவண்ண அடித்தான் பார். பிடிச்ச அடிச்சாபார். அவன் பீமன். அப்ப ராஜா தேவடியா பக்கம் சாவலையா? திருச்சி தேவடியா பசங்க அவனு சாவல. கோமல் தான் தப்பு. ஏண்டா நீ சாப்பாடு போட்டு பாரு விஷ வச்ச கலந்துடு. அப்ப ஏடி தப்பு பண்ணிக்கிற? எப்படிடா? அவனுக்கு எத்தனை பேரு? 5 பேர். எத்தனை உண்டை செஞ்ச? 5 உண்டை. 6வது உண்டை ஒண்ணு செஞ்சு ஓஹோ உண்டை நீ சாப்பிட்டு பார்த்துட்டா தேவடியா மகன் செத்தானா சாவலே செக் பண்ணிடலாம். நான் என்ன அம்மா முட்டாள நாட்டுக்கு பேரரசன். ஏன் எதுக்கு கரை நீ மந்திரி வக்காலா போய் உனக்கு கொடுத்து செக் பண்ணிட்டு தான் மறுபடியும் நான் செய்வேன். மந்திரி மாதிரி ஆறு கொடுத்தா உண்டில ஒரு உண்டை முதல் உண்டை உனக்கு. ஏண்டா மனோ நீ அப்படியே கூட நான் இல்லைன்னு சொல்ல. மந்திரி எதுக்கு ஒரு பக்கத்துல இருக்கணும்? உனக்கு உதவி செய்யதான் நான் இருக்கணும். மத்த மருந்து கலைக்கிறோம் நான் தான். ஒன்ன குடுத்துட்டு உன் பொண்டாடி கட்டிட்டு ராஜா ஆயிட்டு பண்ணாராம். ஏய் பையா என் கோவத்தை போய் வாயினாக்குற நீ. உபதி நாட்டுக்கு ஒரு பேரரசு பண்ண அவர் எப்பேற்பட்ட ஆளு? டில்லியாக அஷ்டபுரம் 66,000 வீதி, 66,000 வீதிக்கு 66,000 வீடு, மொத்த எண்ணிக்கை 435 கோடி, 60 லட்சம் எண்ணிக்கை வீடு. அப்பேற்பட்ட ஆளு போய் யாரா நீ கேட்கலாமா? கேட்கலாம்டா அப்படியே. நான் ஒரு நாட்டுக்கு பேரரசு தெரியல. ஐயா உன்னை சொல்லல. அந்த ராஜாக்களை பத்தி அத சொல்றா உபதி. போய் சொல்லுடா. தகுதியான மந்திரி
தான்டா. ஆமாடா. ஆமாடா. ஏய், ஏய், அவன்யா. தம்பி அப்படி கரம் பிடித்துக் கொண்டு என் மகனா? செல்கின்றார். பாரு ஆமா. சரி கொண்டு போச்சு. முடிந்து விட்டது. ஏன்னா ஐவர் ராஜாக்களை தம்பி எங்க அப்பா கிட்ட ஓடி வந்து கேக்குறான். ஓ, அந்த பாஞ்சாலியை திருமணம் செய்து திருமணம் செய்து கொண்டு அப்பா திராட்டி மன்னன் வராங்க. வராங்க. எப்படி வராங்க? அந்த உடனே பெரியப்பா பெரியப்பா என்ன ஆசீர்வாதம் செய்யுங்க. ரெடி ஆயிடுச்சு ஆசீர்வாதம் செய்தீங்க. இரு, ஐயா, இந்த கதை முடிக்கல. ஐயோ, ரெடி ஆகுது பாரு ஆவுட்டு இரு. யா, பெரியப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கள். முதல்ல தீயட்டும், போனி. வரும் வரும் கதைதான் வருது அவன் காம பேசுகிறான் கதை வரணும் 150 கொசுல ஒரு கொசுப்பு தான். தம்பி ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டு பெரியப்பா நாடு கொடுங்க. சரி கம்மி பெரியப்பா பெரியப்பா, ஆசீர்வாதம் செய்யுங்கள். எத்தனை நாளா 5 பேர் தனிமையா இருந்தாங்க. தனிமையில் இருந்தோம். எங்களுக்கு ஒரு மணி வந்துருச்சு. எங்களுக்கு மணி வெட்டி வந்து விட்டது. தலைவர் அறுக்கு மாடி கொடுத்தா. எங்களுக்கு ஒரு மாளிகை ஏற்படுத்தி கொடுத்தார். நாங்க சந்தோஷமா. சந்தோஷமா இருப்போம். கொஞ்சம் உடனே தம்பி எங்க அப்பா இருக்கின்றார் பார். ஆமா, எதுக்கு உதவாத ஈச்சங்காட்ட காமிச்சா. ஈச்சங்காட்டு சுண்ணாம்பு மேடு தம்பி ஆஹா, காமித்தார். ஆமா. அந்த ஈச்சங்காட்டையே இந்திய பிரசித்தமாக ஏற்படுத்தி ஏற்படுத்தி. ஏன்னா என் சித்தமா இருக்கின்றார் பார். ஆமா, அவர் எந்த சொர்க்கம் சேரவில்லை. சேரவில்லை. அதனால் ஒரு ராஜ சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு வரவைத்தார்கள். தம்பி நான் சாதாரண ஓ, பங்கு பங்காளியாச்சு. 1000 சொன்னதால பங்கு பங்காளி. பங்கு பங்காளியாச்சு. 100 பேர் கிளம்புறீங்க. போறோம். ராசியாச்சு. ஆசீர்வாதத்துக்கு. தம்பி நான் தான் யாருக்கு வணங்க முடியாச்சு. அவன் யாருக்கு நேரா போன பார் தம்பி. யாரோ போட வரீங்க. அந்த வயற்படி இடித்து இடித்து. திடீர்னு வந்துட்டேன். ஐயா, ஆமாண்டா. சரி ஊதிட்டீங்க. வீண்ட உடனே உப்பரிகளை மேல அமர்ந்து கொண்டிருக்கின்றால் பாஞ்சாலி. பத்திரி பாஞ்சாலி. ஆமாண்டா. ஆ. என்னை பார்த்து ஆ, குனிந்து வரக்கூடாத குரல் மகனே. அப்படியே நம்ம கேட்டாங்க. கேட்கலாமடா ஒரு வார்த்தை. ஆம்பளை கீழே வந்தா ஏந்திருக்கு வரும். கீழே விட்டா நான் ஏஞ்சி நான் போறேன். நீ மெத்த மேல கூந்தலாடி கொண்டு நான் என்ன பண்றது? குனிந்து வரக்கூடாத குருடன் மகனே. அப்படி கேட்டாங்க உன்னை. ஆட்ட பகவான் நடிகே. அந்த பாஞ்சாலி அம்மா கேட்டா நான் என்ன பண்ண எதிர உட்கார வைக்கலாம் போய். கேட்டாலே ஒரு கேள்வி. ஆமா, ஏன்னா கேட்டாலே நான் தான் தவறி வந்து விட்டேன். ஆமா, தம்பி என்ன தூக்கான் தம்பிமார் ஓடி வந்தார்கள். ஆமா. அவளும் தவிட்டு தவிட்டு தடா 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 நிக்க விடுறாங்க தம்பி. உங்க தம்பி மாரியா? ஆமாண்டா. அப்படி வீண்டு உடனே அந்த மேல இருக்கக்கூடிய பாஞ்சாலி பாஞ்சாலியா? அந்த கண்ணன் பட்டது அத்தனையும் கூடா. கேட்கலாமா கேள்வி? கோவத்துக்கு அப்படியே கேட்டா நீ திரு. ஏய், பட்டுச்சு கேக்குது. நீ உயிரோடு தூக்கு மாதிரி சாவாண்டா. நானடா நீ கண்ணி திறமை கீழே வந்துட்டு அவ கேக்குற கேளு அம்மா. அந்த அந்த பாஞ்சாலம் அவன் சொல்லாத. கேட்டாலே கேள்வி. என் மகனை நான் நைட்டு ஆட்ட ஆட மாட்டேன். அந்த அம்மாவை சொல்லாத. நீ அந்த அம்மா கேட்டா கேளுனா நீ அந்த ராஜசேவத்துக்கு வந்தீங்களே. ஆஹா. ராஜசேவத்துக்கு வந்தீங்களே. தம்பி அந்த அம்மா கேட்ட கேள்வில கேட்ட கேள்வி. சாப்பிட கேட்டீங்களா? அவர் கேட்ட அந்த அம்மா கேட்ட கேள்வி ஒரு கோவம் வருது. அப்படியே அள்ளி போட்டு அப்படியே மென்னு ஒரு மேல மீடா. தம்பி பிய திட்டுனானே. கோபப்படி கேட்டாலே கேள்வி. அப்ப ராஜசேவ சாப்பாடு சாப்பிட்டீங்களா இல்லையா? அப்பலாமாடா ரோசக்காரடா. அப்படியே நீ சாப்பிட்டு இருந்தாலும் அந்த பாஞ்சாலி அம்மா பியச்சுனா அப்படியே தண்ணி குடிச்சிருந்தா தம்பி மூத்துட்டு குடிச்சா அர்த்தம். ஆனால் அப்படி செய்தால் இவர் ராஜாக்களை கேட்டாலே கேள்வி பத்திரி பாஞ்சாலி அவரை லேசாக விடலாமா? அவங்க அம்மா முத வீட்டுக்காரங்க வந்தா மீம மீம ஏய் இதா பார்த்தாங்க நாங்க நாடகம் நடத்துறோம் மத்த பப்பிட்டாங்க மூத்துட்டு அம்மா ஜாபரி போங்க. தம்பி இரு தம்பி இருக்கின்றான் பார். ஆமா, துர்ச்சாதன புலி உற்சாக புலி. கேட்டாலே கேள்வி. அந்த பத்திரி பாஞ்சாலி பத்திரி கேட்டாங்க. பாஞ்சால் சபைக்கு இத்து வந்து ஆஹா, உருவிடாவுடைய போடுவேன் உருடா போடுவியா? அப்படி செய்த புண்ணியவா நாங்க. ஆ. ஆனா தம்பி ஆ. அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜாக்களை என்ன செய்த தெரியுமா? என்ன செய்தீங்க? சொல்றவாடா அப்ப அந்த பத்தினி பாஞ்சாலியை ஆ, லேசா விடலாமா? விடக்கூடாது.
என்று ஆ. அவர் 5 ராஜாக்களை வரவழைத்து வரவழைத்து, சூழ்ந்த மகனையாடி ஆ. நாடகத்தை பறித்துக் கொண்டு ஆ. 12 ஆண்டு வனம், ஓராண்டு அக்கேத வச்சோம். ஓராண்டு அஜ்ஞாத வனவாசம், ஆமா கழித்து வந்தால் நாடு தருவேன் அப்படியே காட்டி கொண்டு வச்சிங்க. அப்படின்னு கட்டளை 8 வருஷம் ஆகுது. நியமித்து ஆ. காட்டுக்கு கொண்டு வச்ச புண்ணியவா ஆமா. தம்பி ஓ. நேற்றோடு ஆ. 8 வருடமாகி விட்டது. ஆமா 5 ராஜாக்களுக்கு ஆ. காட்டுல குடிக்க தண்ணி இருக்குமா? ஐயா சத்தியமா சொல்றேன். ஆ. அவன் ராஜாக்கள் காட்டுல சத்தியமா செத்துருப்பானுவ. செத்துருப்பாங்களா? இனிமேல் அந்த கதை விடு. நாட்டுக்கு நான் தான் பேரரசன். இனிமேல் நீதான் ராஜா. ஆனா. அவங்க என்ன போனா போறவன். தம்பி. இன்னைக்கு வந்த விஷயத்தை உடனே அட்டுங்க. என்னுடைய மனைவி இருக்கின்றாள் பா தம்பி. ஓ பெருந்திருவாள் பானுமதி. பானுமதி ஆ. பெருந்திருவாள் பானுமதி. அவனும் நானும் ஆ, ஆ. சதியும் பதியுமா இருந்து இருந்து. தம்பி 60 ஆண் பிள்ளை பெற்று தீர்ந்தோம். ஓ ஓ நீ 60 புள்ள பெத்தியா? ஆமாண்டா. வீட்லயே வச்சு கேச்சியா? ஏய் அப்படி 60 ஆண் பிள்ளைகளே ஆ. மூத்தவர் கண்டான் பார் லட்சணபாலன். லட்சணபாலன். ஓ என் ஃப்ரெண்ட் அவன். தம்பி உன்னை போல் ஆ. இனி எப்படி இருக்கிறியோ ஓ வயசுல வாலிப பருவம். ஓ லட்சணபாலன். தம்பி உன் புள்ள உன்ன மாதிரிதான் வாலிப பருவம். அப்படினா ஏய் திருமணம் செய்யலாம் ஒரு ஆலோசனை. ஆமா. என்ன கூட அடுத்த வருஷம் கல்யாணம் தான். ஆமா தை மாசம் கல்யாணம் உனக்கு கேட்டாங்க இப்ப. அதனால் ஏன்னா என் வாலிப வயசு கல்யாணம் பண்ற படுத்து ஒண்ணா உன் புள்ள. அடேய், நீ இருக்கும் போதே ஒரு புள்ளி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஆஹா ஒரு நல்லது நடக்கும். மகனேடா, ஓஹோ இவனுக்கு பொண்ணு பார்த்துட்டோம். பாத்தீங்களா? அப்படியே சாப்பிட்டா ஒரு சோறுக்கு இருந்தாங்க. ஓஹோ அப்படியே போட்ட அழகான பொண்ணு. அந்த மாதிரி அழகு குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. ஏத்த பொண்ணு. அவளை அழகு பண்றா. அவ அழகு ஓஹோ கிராணத்துல மாட்டி கீழே உதறி கீழே தொங்கி போச்சு. கலர் அடுத்த தாரோட கலர் தான். அப்படி இருந்தாலும் போகுது. கல்யாணத்துல அப்படியே ஒரு ஜானி கீழே உதறி தூங்குதுன்னா தானே மேண்டலா. அதேதான் அப்படியே வாங்கட்டும் ஒரு சோறுக்கு பூபதி ஆ இருந்தாலும் தனிமேல் பேசப்படாது. என் மனைவி இருக்கின்றார் பார் பானுமதி. அவளை அழைத்து ஒரு சில வார்த்தைகள் ஆட வேண்டும். அதனால அதனால் நான் மனைவி கூப்பிட்டேன். சீக்கிரம் எடுத்து ஓடியா. பாடு மதி இருப்பா. அவன்தான் விரிஞ்சே சரியா போச்சு. கதையை விட்டு போயிடுவாங்க. கதையை எடுத்து விட்டு போயிடுவாங்க. விடியும் போது வாசத்தை விட்டு கதையை எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த பசங்க சிரிச்சுட்டு கதையே வராது. என்ன பண்றது? ஏய்